இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே, இருபால் துறவியரே, அருமையான மக்களே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் புனித வனத்து அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடும் பொருட்டு கொடியேற்றத்துடன் அந்த விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். புனித பெரிய அந்தோனியார் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் 106 ஆண்டுகள். அவருடைய வாழ்க்கையில் அவர் இளைஞராக இருந்த பொழுது அவர் ஆலயத்திலே கேட்ட அந்த நற்செய்தி வசனமானது அவரை இந்த உலக பற்றுக்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு இறைவன் ஒருவனையே பற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உள் உணர்வை தூண்டியது. அதையும் அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகின்றார். அந்த வசனம்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 19வது அதிகாரம் 21வது வசனம், நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் உன் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வந்தராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும். ஆக அவர் நிறைவுள்ளவராக விரும்பினார். எனவேதான் தன்னுடைய சொத்துக்களை அவர் பெரிதாக மதிக்கவில்லை. அவர் வாழ்ந்த காலத்திலே எகிப்து நாட்டிலே அவர்தான் ஒரு பெரிய பணக்காரர். ஏறக்குறைய 350 ஏக்கரா நிலங்களுக்கு சொந்தக்காரர். இந்த 350 ஏக்கரா நிலங்களையும் விட்டுவிட்டு நிறைவு அடைவதற்காக, நிறைவு என்றால் புனிதம், ஆகவே அவர் புனிதம் அடைவதற்காக அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தியாகம் செய்கின்றார், விற்று ஏழைகளுக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது, கிறிஸ்துவினுடைய புனிதத்தை பெறுவது என்பது, புனிதராக மாறுவது என்பது உண்மையிலேயே இறைவன் ஒருவனையே பற்றி கொண்டுதான் புனிதத்தை பெற முடியும். எனவேதான் நாம் மீண்டும் வாசிக்கின்றோம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆக இந்த நிறைவு என்பது புனிதத்தை குறிக்கின்றது. அந்த புனிதத்தை அடைய வேண்டுமென்றால் கிறிஸ்து பெருமான் கொடுக்கின்ற அந்த சீடருக்குரிய நிபந்தனை என்னவென்றால் தன்னலம் துறத்தல், அதாவது தன்னையே மறத்தல், தன்னையே வெறுத்தல். ஆகவே தன்னை மறந்து தன்னை மறுத்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு, ஏனென்றால் இன்றைக்கு நாம் அந்த இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதானது அல்ல. இந்த உலக காரியங்கள் எல்லாம் நம்மை கீழே இழுக்கும். அந்த கீழே இழுக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், இவற்றையெல்லாம் நாம் உண்மையிலேயே தூக்கி கொண்டு நம்முடைய சிலுவைகள், ஏனென்றால் இந்த உலகத்தில் சிலுவைகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, எல்லாருக்கும் சிலுவை உண்டு. நீங்கள் நினைக்கலாம் ஆயருக்கு என்ன சிலுவைன்னு, அங்கே உட்காந்து பார்த்தா தான் தெரியும். அதே போல் சாமியாருக்கு என்ன சிலுவை, நீங்கள் பங்கு சாமியாராக இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன சிலுவைகள் வருதுன்னு. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சிலுவையா, காலையிலேருந்து சாயங்காலம் வரல சிலுவை தான். ஆக சிலுவைகள் இல்லாத வாழ்வு இல்லை, அதாவது துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆக இந்த சிலுவைகளையெல்லாம் தூக்கி கொண்டு நாம் அந்த கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். எனவே இந்த புனித பெரிய அந்தோனியாருக்கு சிலுவையாக இருந்தது எதுவென்றால் அந்த நிலங்கள் தான். அந்த நிலங்களையெல்லாம் விட்டு அவர் ஒரு
பாலைவனத்தில், எகிப்திய பாலைவனத்தில் சென்று தனக்கென்று ஒரு குகையை அமைத்து கொண்டு அவர் தவத்தில் ஈடுபடுகின்றார், தபம் செய்கின்றார். அவர் தவம் செய்ய அந்த சாத்தான் விடவில்லை. அவரை அங்கும் தொந்தரவு செய்தது, அவருக்கு பல சோதனைகளை கொடுத்தது, அவரை ஜெபம் செய்ய விடாமல் தடுத்தது. அவர் அந்த புனிதத்தை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையோடு அவர் சென்றார். ஆனால் அங்கு அவருக்கு பலவிதமான துன்பங்கள், பலவிதமான சோதனைகள் வந்து அவரை வாட்டி வதைத்தன. இருந்தாலும் அவர் தன்னுடைய குறிக்கோளை விட்டு அவர் விலகவில்லை. ஏனென்றால் புனிதத்தை அடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏன் இவர் புனிதத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினார் என்றால், நாம் லேவியர் எழுதிய லேவியர் ஆகமத்தில் 19வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் கடவுள் மோயிசனை பார்த்து இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவர் என்று சொல்லுகின்றார். எனவே இஸ்ராயேல் மக்கள் ஏன் தூய்மையாக இருக்க வேண்டும், ஏன் அவர்கள் புனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களை படைத்த கடவுள், அவர்களை வழிநடத்துகின்ற கடவுள் தூயவர். ஆகவே அந்த கடவுளுடைய புனிதமானது இந்த மக்களிடத்திலேயே இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். எனவே தான் மீண்டும் நாம் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் முதல் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கின்றோம். மீண்டும் அங்கு இந்த வார்த்தைகள் எடுத்து கையாளப்படுகின்றன. நீங்கள் தூயோராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவர் என்று இறைவன் கூறுகின்றார். ஆக இந்த புனிதம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோருமே புனிதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. ஆகவே அனைவரும் புனிதம் அடைய வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு அந்த புனிதத்தை அடைய முடியும்? இன்றைக்கு புனித பவுலடியார் அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தவர், சொல்லொன்னா துன்பங்களை பட்டவர். அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தான் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் கூறுகின்றார், வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் நெருக்கடியிலும் நான் கிறிஸ்துவில் அகமகிழ்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நமக்கு நெருக்கடி வந்தால், நமக்கு இன்னல் வந்தால், இடுக்கண் வந்தால், துன்பம் வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்போமா? என்ன பெரிய தொல்லையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் வெறும் துன்பம், எங்கே பார்த்தாலும் துன்பம், கதவை திறந்தா துன்பம், தெருவில் பார்த்தா துன்பம், இங்கிட்டு பார்த்தா துன்பம் என்று நாம் கரிச்சு கொட்டுவோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. எது வந்தாலும் நான் கிறிஸ்துவில் அகமகிழ்கின்றேன் என்று சொல்லுகின்றார். துன்பத்திலும் அவர் அகமகிழ்ந்தவர். ஏனென்றால் அந்த துன்பங்களை எல்லாம் அவர் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டவர். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் கூறுகின்றார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் கூறுகின்றார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, வேறு யாருக்காகவும் அல்ல. நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகத்தான், பிறருக்காக நான் வாழவில்லை, புகழுக்காக வாழவில்லை, பெயருக்காக வாழவில்லை, என்னை மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் வாழவில்லை, பிறருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் வாழவில்லை. மாறாக நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே என்று தான் சொல்லுகின்றார். மீண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலேயே 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் கூறுகின்றார், கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றேன் என்றார். ஏனென்றால் அந்த கிறிஸ்து தான் எனக்கு ஆதாரம், அந்த கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், அவர்தான் எனக்கு வாழ்வு, அவர்தான் எனக்கு உயிர். ஆகவே அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு பெரிய சட்ட நிபுணர். நினைத்திருந்தால் அவர் யூத சமுதாயத்திலே பெரியவராக இருந்திருக்க முடியும், எல்லோராலும் போற்றப்படக்கூடியவராக இருந்திருக்க முடியும். ஆனால்
அந்த பெருமையும் புகழையும் தள்ளிவிட்டு அவர் அந்த கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்வதற்காக எல்லாவற்றையும் அவர் குப்பை என கருதுகின்றார். புனித அந்தோணியாரை பொறுத்த மட்டிலும் அவர் நினைத்திருந்தால் அந்த எகிப்திய நாட்டிலே ஒரு பெரிய பணக்காரராக இருந்திருக்க முடியும். ஆனால் அந்த பணக்காரராக இருந்து சமுதாயத்திலே பெரியவராக இருப்பதை அவர் விரும்பவில்லை. மாறாக அந்த கடவுளோடு இணைந்து கடவுளுடைய புனிதத்திலே பங்கு பெற வேண்டும், அந்த புனிதத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நிலங்களை எல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு அவர் அந்த பாலைவனத்தை நாடி செல்லுகின்றார். அந்த பாலைவனத்தை நாடி சென்று அங்கு தவம் செய்கின்றார். தவத்திலே வருகின்ற அனைத்து சோதனைகளையும் அவர் வெல்கின்றார். வென்றவர் அவர் இன்று புனிதராக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு இந்த புனிதம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோரும் அடையக்கூடியது, எல்லோரும் அடைய வேண்டியது. நாம் இந்த உலகத்திலே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் எதற்காக? பணக்காரர்களாக வாழ்வதற்காக மட்டுமல்ல, அல்லது செல்வத்தை தேடுவதற்காக மட்டுமல்ல, அல்லது எங்கெல்லாம் நமக்கு இன்பம் கிடைக்குமோ அங்கெல்லாம் அந்த இன்பத்தை தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல. மாறாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் கடவுளுடைய அந்த புனிதத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். அவருடைய புனிதத்தை நாம் பெற்றவர்களாக, அந்த புனிதத்தை பெற்றதனால் நாம் இந்த உலகத்திலே புனிதர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திருவுளம், கடவுளுடைய திட்டம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நிறைவு பெற விரும்பினால், நிறைவு என்பது புனிதம், அந்த நிறைவை பெறுவதற்காக புனித அந்தோணியார் அனைத்தையும் தியாகம் செய்தார். எனவே இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் வாசகத்தில் கிறிஸ்து பெருமான் எவ்வாறு அவர் தம்மையே வெறுமையாக்கினார் என்று புனித திருத்தூதர் பவுலடியார் நமக்கு சொல்லுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவு கொண்டு மனிதருக்கு ஒப்பானார். ஆக அவர் கடவுளோடு இருந்தவர், கடவுளாக இருந்தவர், கடவுளாயும் இருந்தவர். இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தியில் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கின்றோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று சொல்லுகின்ற அந்த யோவான் 14வது வசனத்தில் அவர் கூறுகின்றார், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லுகின்றார். அவர் தம்மையே வெறுமையாக்கினார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஊனுடல் எடுத்தல், அதாவது கடவுளாக இருந்தவர் ஊனுடல் எடுக்கின்றார். ஊனுடல் எடுப்பதனால் இந்த இறைத்தன்மையை விட்டுவிடவில்லை, மாறாக இறைத்தன்மையோடு இந்த மனித இயல்பையும் அவர் எடுக்கின்றார். ஆக அது ஒரு வெறுமையாக்குதல். அவ்வாறு வெறுமையாக்கி நமக்காக நம்முடைய அந்த மீட்பு நாம் பெற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காக, நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் தம்மையே வெறுமையாக்குகின்றார். இவ்வாறு தம்மையே வெறுமையாக்கும் பொழுது அவர் அந்த தெய்வீக தன்மையினுடைய ஆற்றலை தன்னுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தவில்லை. எப்பொழுதுமே பிறருடைய நன்மைக்காக பயன்படுத்துகின்றவராகவே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வங்களை எல்லாம் நாம் உண்மையிலேயே மற்றவர்களுடைய வாழ்வுக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக, மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு நாம் உண்மையிலேயே புனிதம் அடைய வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்த புனிதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய கடினமான ஒன்று அல்ல. மாறாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கின்ற செயல்கள் நம்முடைய வாழ்வை புனிதமாக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். ஒன்று குடும்ப தலைவியாக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம், மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், அல்லது கடை வைத்திருக்கிறவராக இருக்கலாம்,
அல்லது தொழிலதிபராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய கடமையை நேர்மையோடும் நீதி உணர்வோடும் செய்கின்ற பொழுது அவர்கள் புனிதத்தில் வளர்கின்றார்கள். அதே போன்று இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வது மட்டுமல்ல, கடமைகளை பொறுப்போடு செய்கின்றவர்களாகவும் அவர்கள் வாழ வேண்டும். எனவே நாம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். 6வது அதிகாரம் 36வது வசனத்தில், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லோரும் பணக்காரங்கள்ல, எல்லோரும் நடுத்தர வர்க்கமும் அல்ல, ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த ஏழைகள் இரக்கம் கொள்ளுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஏழைகளை கண்டு நாம் எள்ளி நகையாடுவதை விட அந்த ஏழைகளுக்கு நம்மிடத்தில் உள்ளதை நாம் பகிர்ந்து வாழவும், ஏழைகள் என்ற அந்த ஒரு மனநிலையோடு அவர்களை பார்க்காமல் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்ற அந்த உணர்வோடு நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது நாம் காட்டுகின்ற இரக்கம், அந்த இரக்கமானது அவர்களுக்கு நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கின்ற அந்த மனநிலையை நமக்கு கொடுக்கும். ஆகவே இரக்கமுள்ளவராய் இருக்கின்ற பொழுது நாமும் அந்த இரக்கத்தை பெறுவோம். உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று தான் அங்கு கிறிஸ்து பெருமான் கூறுகின்றார். அதே போன்று நீங்கள் மீண்டும் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தியில் 6வது அதிகாரம் 37வது வசனத்தில், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். இன்றைக்கு நமக்குள்ள மன வருத்தம் இருக்கும், குடும்பங்களுக்கிடையே தகராறு இருக்கும். அது பொலி தகராறாக இருக்கலாம், அல்லது வீட்டு தகராறு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சண்டையாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு மனசு வராது. சண்டை வரும்பொழுது, தெருவில் சண்டை போடும் பொழுது என்ன சொல்கிறோம், நான் கையை கோத்துக்கிட்டு கிளக்க போகிற வரையில் எவ்வளோடையும் பேச மாட்டேன், எவனோடையும் பேச மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் செத்து கல்லறைக்கு போகிற வரையில் யாரோடையும் பேச்சு கிடையாது. இதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. இது ஆணவம், அகங்காரம், மமதை, அதே போன்று மன்னிக்க மனம் இல்லாமை. எல்லாரும் தவறு செய்கிறவங்க தான். இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் யார்? எல்லாரும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்போ அடுத்தவர்களை நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு கடவுள் நம்மை மன்னித்திருக்கின்றார். நாம் பெரிய பாவி, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை கடவுள் மன்னித்திருக்கின்றார் என்றால் நாம் அடுத்தவர்களை மன்னிப்பதற்கு என்ன தடை சொல்லுங்க? என்ன தடை? அவரே மன்னிச்சுட்டாரியா, நம்ம மன்னிக்கிறதுக்கு என்ன? ஆனால் நமக்கு மனசு வராது. ஏன்னா அவங்கள பார்க்க கரிச்சு கொட்டணும்னா தோளுமே ஒழிய அவங்கள கண்டு சரி வாங்க நம்ம சமாதானம் ஆகிடுவோம், நல்லா இருப்போம், மன்னிப்போம், மறப்போம், அதுதான் உண்மையிலேயே ஒரு மனித மாண்பு. அதை நாம் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, நடைமுறையில் இந்த புனிதம் என்பது உண்மையிலேயே எல்லோராலும் பெறக்கூடிய ஒன்று, எட்டா கனி அல்ல. நீங்கள் உண்மையிலேயே இரக்கம் உள்ளவராயிருங்கள், மன்னிக்கக்கூடியவர்களாக இருங்கள், புனிதத்தை அடைவீர்கள். அதே போன்று கிறிஸ்து பெருமான் நமக்கு ஒரு அருமையான கட்டளையை கொடுத்திருக்கின்றார். அதாவது நாம் யோவான் எழுதிய நற்செய்தியில் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகின்றார். ஆக இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்ற இந்த கட்டளை அன்பு கட்டளை. ஆக இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு பகைவர்களாக இருந்தாலும், நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும், நமக்கு எப்பொழுதுமே அவர்களை கண்டாலே பிடிக்காது என்ற அந்த மனசு நம்மிடத்தில் இருந்தாலும் அவர்களையும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடவுள் நம்மை அன்பு செய்தார் என்றால் நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும்.
அவர் நம் மீது அன்பு கொண்டிருந்தார் என்றால் நாமும் மற்றவர்களுக்கு அந்த அன்பை காட்ட வேண்டும். நாம் அன்பை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம், ஆனால் அன்பை கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் அர்த்தம் அல்ல. ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்கள் அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பானது உண்மையிலேயே இயல்பாக அடுத்தவர்களை நோக்கி செல்ல வேண்டும். எவ்வாறு மேட்டிலிருந்து வருகின்ற தண்ணீர் பள்ளத்தை நோக்கி வேகமாக வருகின்றதோ அதே போன்று அடுத்தவர்கள் மீது நம்முடைய அன்பானது அப்படியே இறங்கி வர வேண்டும். அடுத்தவர்களை அன்பு செய்ய நமக்கு கடமை உண்டு. அதே போன்று நீங்கள் கேட்கலாம், அவன் எனக்கு எதிரி, அவனை எப்படி நான் அன்பு செய்கிறது? அது கிறிஸ்து அதுக்கும் சொல்கிறார். அதாவது மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்று தான் சொல்லுகின்றார். பகைவரிடமும். ஆக நாம் எல்லோரையும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் புனிதத்தை அடைய வேண்டுமென்றால் நாம் இறைவனை மட்டும் பற்றி கொண்டு அந்த இறைவனுடைய மனநிலையை நம்மில் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தில் கேட்டோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருப்பதாக என்று நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவனுடைய மனநிலை என்ன? மன்னிக்கின்ற மனநிலை. கிறிஸ்து எல்லோரையும் மன்னித்தார், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவருடைய மனநிலையானது நம்முடைய மனநிலை ஆகின்ற பொழுது இந்த புனிதம், அந்த நிறைவு என்பது நமக்கு சாத்தியமாகும் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நமக்கு முன் சென்றிருக்கின்ற புனித பெரிய அந்தோணியார் அவர் கிறிஸ்துவை மட்டுமே பற்றி கொண்டு அனைத்தையும் அவர் துறந்து எப்பொழுதுமே ஜெபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டவராக அவர் புனிதத்தை அடைந்தார். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே நம்முடைய செயல்பாடுகளினால் நிச்சயமாக அதே புனிதத்தை அடைய முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுப்பவர் புனித அந்தோணியார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் புனிதர்களாக வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் புனிதர்களாக வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொண்டு அந்த கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக, அந்த மனநிலையானது இரக்கமான மனநிலை, அன்பு செய்கின்ற மனநிலை, மன்னிக்கின்ற மனநிலை, அடுத்தவர்களை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை, அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்காத மனநிலை, அடுத்தவர்களை குறை சொல்லாத மனநிலை, அடுத்தவர்களுடைய துன்பங்களை நாமும் பகிர்ந்து கொள்ளுகின்ற மனநிலை, நம்மிடத்தில் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழுகின்ற மனநிலை, இவையெல்லாம் நம்முடையதாக்கி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாமும் புனிதர்களாக மாறுவோம். எனவே இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இந்த திருப்பலியை செலுத்துகின்ற வேளையில் கடவுள் நம்மை புனிதர்களாக வாழ அழைத்திருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். இறைவன் புனித அந்தோணியார் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.